ஒரு பெரிய மரத்துல ஒரு பருந்தும் தன்னோட குஞ்சுகளோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழேயே ஒரு கோழி தன்னோட குஞ்சுகளோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பருந்து குஞ்சு விளையாடிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல கால் தவறி அது கீழே கோழி குஞ்சுகளோட விழுந்துடுச்சு. அப்ப அந்த பருந்து குஞ்சு கோழி குஞ்சுகளோட சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பருந்து குஞ்சு கோழி போலவே நடக்க ஆரம்பிச்சிச்சு, அது போலவே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது என்ன பண்ணுதோ அதை பார்த்து அப்படியே அந்த பருந்தும் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த பருந்து குஞ்சும் கொஞ்ச நாள்ல வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு பெரிய பருந்து அந்த சின்ன பருந்தை பார்த்து ஒரு விஷயம் கேட்டுச்சு. ஏய், உன்னாலதான் பறக்க முடியல, அப்புறம் ஏன் நீ தரையில நடக்கிற அப்படின்னு அந்த சின்ன பருந்தை பார்த்து அந்த பெரிய பருந்து கேட்டுச்சான். அதுக்கு அந்த சின்ன பருந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இல்ல, என்னால பறக்க முடியாது, நான் ஒரு கோழி தான் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த பெரிய பருந்து தன்னோட நகத்துல அந்த பருந்தை பிடிச்சி ஒரு மிகப்பெரிய மலை உச்சிக்கு எடுத்து போச்சு. அந்த பெரிய பருந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இப்ப பாரு, உன்னால பறக்க முடியும், ஏன்னா நீ பருந்தோட பரம்பரை அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த சின்ன பருந்து என்ன சொல்லிச்சா, இல்ல, நான் ஒரு கோழி குஞ்சு, என்னாலலாம் பறக்க முடியாது, என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சிச்சான். உடனே அந்த பெரிய பருந்து அந்த பருந்து குஞ்ச மேல இருந்து தள்ளி விட்டுருச்சான். அந்த பருந்தும் பயத்துல வேகமா பூமியை நோக்கி வரும்போது தன்னை அறியாமையே தன்னோட சிறகுகள் விரிக்க ஆரம்பிச்சு அதுவும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அந்த பெரிய பருந்து மட்டும் இல்லைன்னா அந்த சின்ன பருந்து ஒருபோதும் தன்னை பருந்து என்று தெரியாமையே வாழ்நாள் முழுக்க கோழின்னு நினைச்சு வாழ்ந்திருக்கும். இந்த கதையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையிலும் சில சமயம் ஒரு பெரிய தள்ளல் தேவைப்படுகிறது. உன்னால முடியும் அப்படிங்கிற தள்ளல் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது. அது யாரா வேணா இருக்கலாம், உங்கள் நண்பன், உங்கள் குரு, உங்களோட பெற்றோர், இல்ல முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இருக்கலாம். ஆனா உங்களால் என்ன பண்ண முடியுங்கிறத நீங்க ஒருத்தர் தள்ளுவதன் மூலம் மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க கோழி மாதிரி தரையை பார்த்து நடக்காதீங்க, பருந்து மாதிரி உயரத்தை நோக்கி பறக்க கத்துக்கோங்க.